ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஸோ இன்றைக்கி vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் அ இன்விடேஷன் vlog. இன்விடேஷன் வேணால் நம்ம இந்த பர்த்டே கார்ட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா, இன்வைட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த இன்விடேஷன் vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இன்விடேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்படி தான். ஸோ இங்கே ஒரு சில இடங்களில் நான் போய் ரவுண்ட் அடித்து பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு இது கிடைக்கல. எல்லாமே ஒரே டெம்ப்ளேட்டாக இருந்தது. அட் த சேம் டைம் பீரியடும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ இன்றைக்கி vlog நீங்கள் என்றைக்கு பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கரெக்டாக 9 days தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் இன்விடேஷனே வந்து ரெடி ஆகி வந்திருக்கு. இன்விடேஷன் நம்ம எங்கே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரிண்ட் ஃபிக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பிரிண்டிங் கம்பெனி. ஸோ இங்கே சென்னையில் அப்படி இல்லையான்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் இந்த இன்விடேஷன் எங்கே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா திருச்சியில். ஹலோ, சென்னையிலேருந்து விஜய் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஹலோ, நீங்கள் தேர்ஸ்டே கொடுத்துட முடியும்ல? ஓகே ஓகே, சூப்பர். தேர்ஸ்டே கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் வேணும், அதுதான். துரையண்ண பையன் தேனி கம்பம் போடி சுத்துப்பத்தி ஏரியாவில் அவங்க வச்சதே சட்டம், அவங்க வச்சது நியாயம். இன்விடேஷன் வந்து இங்கே வழக்கமாக எல்லோரும் கோவிலில் இல்லை வீட்டில் பூஜை ரூமில் வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட். பாரிஸில் இருக்க செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சில் கொண்டு போயிட்டு அந்த இன்விடேஷன் ப்ரேயர் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். மெரினா பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஜூஸ் ஷாப், அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு நாங்கள் பொறுமையாக சர்ச்சுக்கு வந்தோம். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எவ்ரி நியூ இயர் 1ஆம் தேதி வந்து ஃபேமிலியோட இந்த சர்ச்சுக்கு வருவோம் காலையில். ஸோ அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி நேற்று இல்லை, இந்த சர்ச் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சர்ச். இன்னொன்று என் கல்யாண விஷயத்துலேயும் இன்னும் நெருக்கமாச்சு. இன்றைக்கி என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயோட இன்விடேஷன் இங்கே வந்து வச்சு ப்ரேயர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சர்ச்சிலேருந்து நாங்கள் அப்படியே பொறுமையாக கிளம்பி வீட்டுக்கு வந்து அப்பா, தாத்தா, பாட்டி அவங்க ஃபோட்டோ கிட்ட பத்திரிக்கை வச்சு அவங்களோட பிளெஸிங்ஸும் வாங்கிக்கிட்டோம். இந்த இடத்துல அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கேருந்து நேராக ஃபாதர் இன் லாவையும் மதர் இன் லாவையும் பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறோம்.
இங்கே எப்பப்போ அவர் வராரோ அப்பப்போலாம் ஒரு புது ட்ரெஸ் போட்டுப்பார். இப்போ கூட பாருங்கள் மேட்சிங் ரெட் கலரில் இருக்கார். அண்ட் இவனும் ஸ்கூல் விட்டு வந்துட்டான். என் பையனோட பர்த்டே எங்கே நடத்தலான்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. ஈசிஆரில் நிறைய ஹால் பார்த்துருந்தோம், லான் பார்த்துருந்தோம், ஓஎம்ஆரில் பார்த்துருந்தோம், வேளச்சேரியில் பார்த்துருந்தோம், அண்ட் திருவான்மியூரில் கூட ஒரு சூப்பர் ஸ்பேஸ் பார்த்துருந்தோம். பட் நாங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் எல்லாமே பண்ணுறதுனால ஒன்று எங்களுக்கு அந்த டேட் கிடைக்கல, இன்னொன்று ரொம்ப லாங்காக இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு வீடு மாதிரி எடுத்து அந்த வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த லஸ் ஹவுஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது எங்கள் எல்லாருக்குமோ. பட் இங்கே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலை, ஏன்னா இங்கே கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நம்மளோட கவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் சும்மா இந்த வீட்டை காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி அரண்மனை சந்திரமுகி அந்த ஃபீல் கொடுக்கும், நல்லாயிருக்கும். என்னடா இது, அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் இன்விடேஷன் கொடுக்குற இடத்துக்கே வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கே நம்ம பார்ட்டி பண்ணோன்றத உங்களுக்கு சொல்கிறேன். அங்கேருந்து நேராக பெரியத்த வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்தோம். நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. அங்கேருந்து அப்படியே எங்கள் சின்னத்த வீட்டுக்கு போயிட்டு இன்விடேஷன் கொடுக்க போனோம். அவங்க வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்காங்க. அது எங்களுக்கு உண்மையாகவே ஒரு லாங் டிரைவாக இருந்துச்சு. அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் க்ளப் ஹவுஸ் பார்க்லாம் இருந்துச்சு. நாங்கள் பார்க்கில் கொஞ்ச நேரம் ஜேடியை வச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கேருந்து நேராக நம்ம டான்சிங் ரோஸ் சித்தப்பா வீட்டுக்கு வந்து இன்விடேஷன் வச்சுட்டு அங்கேயே டைம் 12 o'clock ஆயிடுச்சு. சரி, கேட்டரிங் என்னாச்சு? டிஜே முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நேரில் போய் சொல்ல பார்த்தோம். சிச்சுவேஷன் அண்ட் டைம் காரணமாக நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி சொல்ல வேண்டியதாக தான் இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு சொல்லலையேன்னு யாரான்னு நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. மாமா 1ஆம் தேதி மாமா ஈவினிங் 6 மணி சார். 1ஆம் தேதி ஃபங்க்ஷன் சார், ஈவினிங் கண்டிப்பாக வந்துடணும். அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்துடணும். நேரில் வரலன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்றா அக்னவுனரு திருப்பதி இல்லையா? டேய் 1ஆம் தேதி ஃபங்க்ஷன்ரா. ஆமாம் சார், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாங்களே எல்லாம் 2 நாளில் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்துடணும். நான் லொக்கேஷன் அனுப்புவேன். வாட்ஸ்அப்பில் அதை உனக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்துடு. நேரில் வரலன்னு கோச்சிக்காதீங்க. ஆன்ட்டி நேரில் வரலன்னு கோச்சிக்காதீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு 1ஆம் தேதி தான். அங்கிள் கிட்டயும் சொல்லிடுங்க, எல்லாரும் வந்துடணும். அம்பி, இது ராங் நம்பர் பா. எது ராங் நம்பரா? டென்ஷன்ல என்ன பண்றோனே தெரியல. லஸ் சர்ச், பிரகாசம் மாதா லஸ் ஹால். ஸோ இங்கே தான் வந்து ஜேடியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம். Hey, wrong, ella right, that's wrong.